அனைவருக்கும் வணக்கம். நேத்திலிருந்து தமிழ்நாடு மீடியா முழுக்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க ஒரு பேர் அப்படின்னா ஏடிஜிபி கல்பனா நாயக். ஏன் திடீர்னு இவங்க தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இவங்க தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன கொல்றதுக்கு முயற்சி நடந்தது, என்னுடைய அலுவலகத்துல என்னுடைய ரூம்ல வச்சு என்ன தீயில வச்சு எரிக்க பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த அலிகேஷன் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அதை தாண்டி இது சம்பந்தமா இந்த சம்பவம் நடந்த உடனே நான் டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன். பட் 6 மாசமாயும் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயத்து மேல நம்பிக்கை இல்லை, அதாவது அவங்கள கொலை செய்ய தான் முயற்சி நடந்தது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா நம்பல அப்படின்னா ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க அவ்வளவு போல்டா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஸோ இவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஏடிஜிபியே அவங்களுடைய ஆபீஸ்லயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு பேசினதுக்கு அப்புறம் இதை ஒட்டுமொத்த மீடியாவும் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க இப்படி சொல்றாங்க, நடவடிக்கை இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண மக்கள் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி நடவடிக்கை இருக்கும்? ஸோ நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது நேத்திலிருந்து அடுக்கடுக்கா இது சம்பந்தமா எடுத்து வைக்கப்பட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ டிஜிபி அலுவலகத்திலிருந்து இது சம்பந்தமா என்ன போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கல்பனா நாயக் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பத்தி சில விஷயங்களை சொல்லிடுறேன். இவங்க சென்னை ஐஐடி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் அவங்களுடைய படிப்பு எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. படிச்சுட்டு இருக்கப்பவே இவங்களுக்கு அமெரிக்காவில் வேலை. ஸோ ஐஐடியில் படிக்கிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஸோ அங்கே அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பட் இவங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போடணும், நம்ம அந்த காக்கி யூனிஃபார்ம் போடணும், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா பிளட்லயே அது இருந்திருக்கு. அவங்க அப்பா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காங்க. ஸோ அதனால இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வேலை அப்படிங்கிறது கிடைக்கிது. பஞ்சாப், ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு 2023 தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் இவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த வேலை கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஆர்பின்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சினா இந்த நம்ம மற்ற எக்ஸாம்லாம் இந்த விஓஓ இல்லை ஒரு டைப்பிஸ்ட் அதை மாதிரி வேலைக்கு எக்ஸாம் எழுதி போகிறது. பட் இந்த யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிறது அந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ். யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்கல்ல, ஒரு எஸ்ஐ இருப்பாங்க, இல்லை ஒரு ஃபாரஸ்டர் இருப்பாங்க, இல்லை ஒரு ஃபாரஸ்ட் கார்டு இருப்பாங்க. ஸோ இதை மாதிரி வேலைக்கெல்லாம் படித்து ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதி போகணும் அப்படின்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த எக்ஸாம் எழுதிட்டு தான் அது வழியாக தான் உள்ளே போவாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு ஏடிஜிபி அப்படிங்கிற அந்த பதவி கொடுக்கப்படுது. ஸோ இந்த சம்பவம் 2023 இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏடிஜிபியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ 2023 மே மாசம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வருது. எஸ்ஐக்கான சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்படுது. அதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறதும் நடத்தப்படுது. எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அந்த போஸ்டிங் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஒரு அலிகேஷன் வருது அப்படின்னா, இவங்க அந்த எடுத்தாங்கல்ல 641 பேரை எடுத்தாங்கல்ல வேலைக்கு எஸ்ஐயா, ஸோ அதில் நிறைய குளறுபடி நடந்திருக்கு. இந்த ரிசர்வேஷன்லாம் சரியா இதில் கடைபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ இந்த இஷ்யூ எல்லாராலையும் பேசப்பட்டதுக்கு அப்புறம் சென்னை ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பார்க்குறப்போ ஒரு 41 பேருக்கு தப்பா போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரிசர்வேஷனை தவறா பயன்படுத்தி இன்னொரு அது கிடைக்க வேண்டிய 41 பேரை ஓரம் கட்டிட்டு வேற ஒரு 41 பேருக்கு இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றம் அதை உறுதி பண்ணி ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 41 பேருக்கு பதிலாக புதுசாக ஒரு 41 பேரை எடுத்து அதை சரி செஞ்சு திரும்ப அந்த விஷயத்தை அந்த ஆர்டரை கொண்டு போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் சப்மிட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமும் திரும்ப என்ன ஒரு அலிகேஷன் வருது அப்படின்னா இந்த 41 பேர்லயுமே நிறைய குளறுபடி நடந்திருக்கு. இதை தாண்டி அந்த எக்ஸாம் நடத்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த எக்ஸாம்லயுமே நிறைய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அலிகேஷன் வருது. ஸோ உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமா அந்த அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போடுறாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த உத்தரவுலாம் வந்ததுக்கு அப்புறம் 2023 அக்டோபர் 28 உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை போடுறாங்க. நவம்பர் 18 நீங்க அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே அமைதியாகுது. யாருமே இதை பத்தி பேசல, இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில இந்த விஷயம் அமைதியா போய்கிட்டே இருக்கு. பட் இதுல ஏடிஜிபியா இருந்த கல்பனா நாயக் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்குள்ள எப்படிலாம் குளறுபடி நடந்திருக்கு, அந்த யுஎஸ்ஆர்பிக்குள்ள இந்த எக்ஸாம்ல எப்படிலாம் குளறுபடி நடந்திருக்கு, இந்த எஸ்ஐ இவங்க ரிசர்வேஷன்ல என்ன குளறுபடிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த 2024
மார்ச் மாதம் வந்து ஒரு அறிக்கையாக வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கும் உள்துறை செயலாளருக்கும் வந்து அந்த அறிக்கையாக வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஏடிஜிபியாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்து இதை மாதிரி குளறுபடிகள்லாம் இதில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை அப்படிங்கிறத தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. ஒரு ஏடிஜிபி அவங்களே சொல்கிறாங்க இதை மாதிரி. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து நம்ம எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு படிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் இதை மாதிரி ஒரு ஏடிஜிபியே சொன்னதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ ஆனவங்க நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க போலீஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில இருந்தும் ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ டிஜிபி ஆஃபீஸ்ல இருந்து இது மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல ஜூலை 29ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய இந்த கல்பனா நாயக்கோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அலுவலகம் எக்மோர்ல இருக்கு. ஸோ அங்கதான் தலைமை அலுவலகம் இருக்கு. இவங்களுடைய அலுவலகமும் அங்கதான் இருக்கு. ஸோ அங்க இவங்களுக்கு ஒரு ரூமும் இருக்கு. ஸோ அந்த ரூமுக்கு அவங்க வந்து எப்பொழுதும் வந்து 2024 ஜூலை 29ஆம் தேதி எப்பொழுதும் போல ஆபீஸ் வந்துட்டு இருக்காங்க. வந்து இவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ரூமுக்கு வந்து நெருங்கி பக்கத்தில் வரப்போ பார்த்தா ரூம் ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்கு. அவங்க யூஸ்வலாக எப்பொழுதும் போல் ஆஃபீஸ் வராங்க, இப்போ வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக எரிஞ்சு கிடக்கு. இவங்களுடைய இருக்கையெல்லாம் பார்த்தா குறிப்பிட்டு எரிஞ்சு கிடக்கு. அது தாண்டி இவங்க வந்து ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல 2024 மார்ச் மாதம், என்னென்ன குற்றச்சாட்டுலாம் இது மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அறிக்கையும் எரிஞ்சு கிடக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக், என்னடா அது நம்ம பக்கத்தில் வந்திருக்கோம், இந்த டைம் பார்த்து இது இப்படிலாம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் வந்து வேலையிலேருந்து ஒரு 15 நாள் லீவ் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய அந்த டைம் அப்படிங்கிறது தேவைப்படும்ல, ஒரு டைம் எடுத்துட்டு போறாங்க. 15 நாள் கழிச்சு திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு, இந்த தீ சம்பவம் அப்படிங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு. ஸோ என்ன கொலை பண்ணுறதுக்காக நான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து கொண்டு வந்தேன், இதை மாதிரி இதுக்குள்ள இருக்குங்கிற விஷயத்த நான் வெளியில கொண்டு வருவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால திட்டமிட்டு இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்திலையும் சரி உள்துறை செயலகத்திலையும் சரி ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்றாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆனதுக்கப்புறம் சரி இது சம்பந்தமா அந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்து இது உண்மையாலும் அவங்க மேல கொலை முயற்சியா இல்லை வேற ஏதாவது காரணமா அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பட் ஆரம்பத்திலே இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த தீ சம்பவம் நடந்த உடனே அது வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, ஏதோ எலக்ட்ரிக்கல் பிரச்சனையில் வந்து செப்பு கம்பி வந்து உரசி இது மின்கசிவு ஏற்பட்டு இந்த ரூம் எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இருந்தாலும் அது அறிக்கையாக சப்மிட் பண்ணப்படலை, என்ன காரணத்துக்காக இந்த தீ விபத்து நடந்தது அப்படிங்கிறது சொல்லப்படாமலே இருந்தது. ஸோ இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு. பட் நடவடிக்கை அப்படிங்கிறது அது சம்பந்தமாக எடுக்கப்படலை. இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இவங்கள அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மாற்றி சிலை கடத்தல் பிரிவு இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஏடிஜிபியாக மாற்றிடுறாங்க. 2024 நவம்பர் மாதம்லாம் அவங்கள வந்து அங்கே மாற்றிட்டாங்க. ஸோ அங்கே போனாலும் சரி நம்ம மேலே இதை மாதிரி ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது முயற்சி நடந்ததில்லை. இவங்க வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஒரு ஏடிஜிபி கிரேடில் இருக்கவங்க சும்மா வந்து டிபார்ட்மெண்ட் மேலேயோ இல்லை யார் மேலேயோ வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க, என்ன தான் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்லாம். இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை, அதாவது அவங்க சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு கெஸ் பண்ணி தான் இது எனக்கான முயற்சி, அதுலேருந்து நான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ஸ்ட்ராங்காக நம்புறதுனால தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும், இதில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் டிஜிபி அலுவலகத்திலேருந்து பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை, எதுவுமே அப்டேட் அப்படிங்கிறது வராமல் ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது போயிடுச்சு. பட் இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் மனசு வந்து எல்லாருக்கும் ஒரு கோபம் இருக்குல்ல, ஸோ அப்படி வரப்போ ஹிந்துக்கு வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்குறப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க, 6 மாதமாச்சு இதை மாதிரி என்னுடைய அலுவலகத்தை என்னுடைய ரூமை வந்து எரிச்சாங்க, ஸோ அது சம்மந்தமாக நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு. இப்போ அவங்க பேசுனதுக்கப்புறம் திரும்ப இந்த விஷயம் வந்து சுற்றி பேசப்பட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். ஒரு ஏடிஜிபி இதை மாதிரி ஒரு அலிகேஷனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும்ல. ஏன்னா ஒரு ஏடிஜிபி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலேயே ஒரு சரியான விசாரணை இல்லை அப்படின்னா ஒரு காமன் மேனா நாம போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும்ல. காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு
அங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு இங்க என்ன பாதுகாப்பு அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும்ல. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அலிகேஷன் இருக்கு. ஸோ இந்த டைம்ல அந்த டிபார்ட்மெண்ட்லயே இருக்கவங்க இதை மாதிரி சொன்னதும் ஸோ அரசியல்வாதிகள் எடுத்து பேசுறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. பேசுனதுக்கு அப்புறம் இப்போ டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு அறிக்கை அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து அந்த நடைபெற்ற அந்த இடத்துக்கு வந்து தடயவியல் நிபுணர்களை அனுப்பிச்சு, டேஞ்சட் கோவிலேருந்து இந்த மின்கசிவா அப்படின்னு செக் பண்றதுக்கான நபர்களை அனுப்பிச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணோம். ஆனா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏசில இருந்து அந்த செப்பு கம்பி இருக்கும்ல, ஸோ அந்த கம்பி வழியா இந்த மின்கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு அந்த ரூம் வந்து எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்போ டிஜிபி அலுவலகம் வந்து ஒரு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஏடிஜிபி வந்து உறுதியா சொல்றாங்க இது வந்து என்ன கொல்றதுக்கான முயற்சியா இந்த சம்பவம், அந்த எரிக்கப்பட்ட சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டிஜிபி அலுவலகம் வந்து அது வந்து மின்கசிவால் ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது உண்மை அப்படிங்கிறது, இது சம்பந்தமா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே இங்க இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் மேல ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமா இது சம்பந்தமா, இந்த வழக்கு சம்பந்தமா சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் எழும். ஸோ இப்பவும் இந்த வழக்கையும் வந்து சிபிஐ எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எது உண்மை அப்படின்னு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏடிஜிபி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என் மேல அந்த கொலை முயற்சி சம்பவம் தான் அது அப்படிங்கிற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அடுத்து வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இது சம்பந்தமா அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபுல்லா என்ன சம்பவம் நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பத்தி? நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.